இப்ப அந்த 7 நம்ம என்ன பண்ண போறோம், என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னது? மன்னிப்பு. என்ன வரம்? கிருபையின் வரம். இரண்டாவது ரட்சிப்பின் வரம். மூன்றாவது அன்பின் வரம். விடுதலையின் வரம். ஆவியின் ஏக்கம். அது ஒரு வரமாகவே தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். ஜெயம், ஜெயத்தின் வரம். தோல்வியான வாழ்க்கை தான், அந்த தோல்வியிலிருந்து மீட்டு நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஜெயம் நமக்கு எப்படி வரும்? ஒரு வரமாய் வரும். இப்ப பார்த்தோம் சமாதானத்தின் வரம். சமாதானத்தின் வரம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் சமாதான பிரபுவிடம் நம்மளுடைய ஆவியை ஒப்புவிக்க வேண்டும். ஒப்புவித்த பிறகு அவர் நம்மளுடைய இருதயத்தில் ஆளுகை செய்வார். ஆவியானவரே நம்மை அற்புதமாய் நடத்துவார். இப்ப புரிஞ்சுதுங்களா? அந்த 7 வார்த்தைக்குள்ள எவ்வளவு உள்ள ஆழங்கள் இருக்கு. அந்த 7 வார்த்தைகளும் வெறும் வார்த்தைகள் அல்ல. நான் சொன்னல, இன்று தேவன் உங்களுக்கு தரக்கூடிய வார்த்தை 7 வார்த்தைகளும் 7 வரங்களும். 7 அப்படின்றது பரிபூரணம். இந்த 7 வரங்களையும் பெற்று நீங்கள் திருப்தியாக இருக்க வேண்டுமே ஆனால் அந்த 7 வார்த்தைக்குள்ள இருக்கிற உள்ள ஆழங்களை அறிந்து வாழுங்கள். தீமையான காரியங்களை விட்டு விலக்குங்கள். பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க.